மில்க் ரேக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி வெங்காய குழம்புங்க. வெங்காய குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம். சரி வாங்க, இப்போ அதுக்கு என்ன எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வாங்க, கடாயை வச்சாச்சுங்க. இந்த அளவில் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்குறோம் பாருங்கள். இந்த அளவில் தேங்காய் போட்டு வணக்கலாம். நல்லா வணங்கணும் மக்களே. நல்லா வணங்கிடுச்சு பார்த்தீங்களா? வந்து எப்படி கோல்டன் மாதிரி வந்துடுச்சு. இந்த டயத்தில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போதுங்க. நல்லா பச்சை வாசனை, மல்லியும் ஜீரகமும் பச்சை வாசனை போயாச்சு. இதை போய் இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கிடலாம். கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளி எடுத்துருக்குறோங்க. புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடிச்சாச்சுங்க. சின்ன வெங்காயம் இங்கே சின்ன வெங்காயம் நல்லா நிறையா ஒன்று ஓலை அப்படி எடுத்துக்கோங்க. கூட ஒரு 4 சின்ன மிளகா, பச்சை மிளகா இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வணங்கட்டும் மக்களே. லைட்டாக அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ சூப்பராக இருக்கும். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயத்துக்குள்ளே அந்த உப்பெல்லாம் போய் இறங்கி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா அரைச்சிக்கோங்க. தேங்காய், கொத்தமல்லி, ஜீரகம் நல்லா முக்கால்வாசி கிட்ட வெந்தாச்சு, வணங்கியாச்சு. பாருங்கள் எண்ணெயிலேயே நல்லா வணக்கியாச்சு. இந்த டயத்தில் போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மசாலா ஊற்றிடுங்க. அதுக்கு 1 ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டுக்கிறோம். வெங்காயமும் கொஞ்சம் காரத்தன்மை இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். வெங்காயத்துக்கு போட்டாச்சுங்க. இந்த மசாலாவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த புளி, தண்ணி நிறையா ஊற்றாதீங்க மக்களே. நல்லா கட்டியாக குழம்பு வச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கட்டியாக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சு ஒரு நாள் நம்ம சாப்பிடலையே, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு மக்களே. பார்த்தீங்களா வெங்காயம் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வரணும் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெங்காய குழம்பு ரெடி.
வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களே. அதனால தான் எல்லா குழம்புலையும் வெங்காயம் நல்லதுன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால தான் பெரியவங்க அந்த காலத்துலேயும் எல்லா குழம்புலையும் சேர்த்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. எல்லா குழம்புலையும் வெங்காயம் சேர்த்து பழக்குனாங்க நம்மளை சந்ததிகளை நம்மளையும் அப்படி பழக்குனாங்க. அதனால் நீங்கள் வெங்காயம் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இவ்வளோதான், ஈஸியாக தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. வெங்காய குழம்பு ரொம்ப நன்மையானது. வெங்காய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.